உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோடு தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்ற. வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் சமீபத்தில் வடமாகாணத்துக்கு உலக வங்கி ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அங்கே அந்த விஜயம் மேற்கொண்ட பொழுது அபிவிருத்தி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக அறியக்கூடிய இருந்தது. இரா மைதரன், உங்களுக்கு தெரியும், இலங்கை தீவை பொறுத்தமட்டில் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை வடக்கு கிழக்கு எந்த ஒரு விதத்திலும் இவர்கள் அபிவிருத்தி செய்யக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருந்தார்கள். ஆனால் இப்போ 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நிறைய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லாமல் அந்த இளைஞர்களுக்கு கல்வியை கற்று முடித்த பின்பு என்ன செய்வது என்று தெரியாத எல்லாமே இருப்பதை பலர் சுட்டி காட்டியிருந்தார்கள். நீங்களும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இனி அருஷ் போன்றவர்களும் கூட இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி தமிழர் தாயகத்தில் தொழில் பேட்டுகள் உருவாக்கப்பட வேண்டும், அப்படி என்று சொன்னால்தான் இளைஞர்கள் படித்து முடித்து விட்டு அவர்களுக்கு அவர்களுடைய தமிழர் தாயகத்திலேயே நல்ல ஒரு வேலையை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ற அந்த விடயங்களை நாங்கள் அப்பொழுதும் பேசியிருந்தோம். இப்பொழுது இரா மைதரன், நான் நினைக்கிறேன் பல கோணங்களில் இந்த விடயங்கள் பேசப்பட்டதால் இந்த உலக வங்கி 500 மில்லியன் முதலீடு செய்வதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் முதலில் என்ன அறிந்தீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூற முடியுமா? உண்மைதான். நாங்கள் ஏற்கனவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு முதலே நாங்கள் அந்த விடயங்களை ஒரு மனதார பாராட்டி வரவேற்றிருந்தோம். வடமாகாண ஆளுநராக முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டமை ஒரு சரியான மிகச்சிறந்த ஒரு தெரிவு. ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், மிக முக்கியமாக அதிகார தலையீடுகளுக்கு, நெருக்கடிகளுக்கு அடிபணியாது மக்கள் சேவையே முதன்மையாக கருதி செயல்படக்கூடிய ஒரு அரசு அதிகாரியாக, அதிலும் மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் 2 நிர்வாகங்களிலே ஒரு பணியாற்றிய நீண்ட அனுபவம். அதாவது ஒரு மக்கள் நேய பணியாளராக, ஒரு இலங்கை அரச உத்தியோகத்தராகவும், விடுதலை புலிகளுடைய காலத்திலே விடுதலை புலிகளுடைய நிர்வாகத்தோடு ஒத்துசைவாகவும் ஒரு செயல்பட்ட ஒருவர் என்ற அடிப்படையில் தான் வேதநாயகன் அவர்கள் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றார். அவர் ஏற்கனவே அவருடைய அந்த நாங்கள் அந்த நேரத்திலும் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தோம். அவருடைய ஓய்வு காலத்துக்கு சில மாதங்கள் இருக்கின்ற போதே வடமாகாணத்திலே அப்போது அரசியலமைப்பு பிரதிநிதிகளாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா, அங்கேன் ராமநாதன் போன்றவர்களுக்கு இடையே இடம்பெற்ற அந்த அதிகார போட்டி, அந்த அதிகார போட்டியிலே அவர்களுக்கு ஒத்திசைவாக செயல்பட வேண்டும் என்ற நிர்பந்தம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக செயல்பட்ட வேதநாயகன் அவர்களுக்கு மிக கனதியாக பிரயோகிக்கப்பட்ட போது அந்த அழுத்தங்களுக்கு அடிபணியாது அவர்களுக்கு ஒத்திசைவாக செயல்பட்டு தன்னுடைய பதவியை ஒரு சில மாதங்களேனும் தக்க வைத்து ஒரு முழுமையாக ஓய்வு பெறுகின்ற அந்த ஒரு சுயநல காரணங்களை கடந்து தானே விருப்ப ஓய்வை அறிவித்து விட்டு பதவியை தூக்கி எறிந்து விட்டு சென்றவர் தான் இவர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒருவர் வடமாகாண ஆளுநராக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டமை பரவலாக உற்று நோக்கப்பட்ட. ஆனால் அந்த ஒரு விடயத்தை தவிர்த்து நாங்கள் வடமாகாணத்திலே வேறு எந்த ஒரு விடயத்தையுமே நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், குறிப்பாக இந்த JVP-னுடைய நியமனங்களையோ இல்லை அவர்களுடைய தெரிவுகளையோ நாங்கள் ஒரு சிலாகித்து கூறக்கூடிய வகையில இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த பின்னணியில் தான் அவர் வடமாகாண ஆளுநரை மையப்படுத்தியதாக இவ்வாறு வடக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தான் பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள், வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்டவர்கள் வடமாகாணத்துக்கு வருகை தந்து வடமாகாண ஆளுநரை சந்தித்து செல்கின்ற நிகழ்வுகள் ஒரு முதன்மைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்ப இதுவரை காலமும் ஆளுநராக இருந்தவர்களும் இவ்வாறான ராஜேந்திர மட்ட சந்திப்புகள் நடைபெற்றாலும் அது வெறுமனே சந்திப்புகளோடு கடந்து செல்கின்ற ஒரு நிலைமை இருந்ததை தவிர வடமாகாணத்தை அபிவிருத்தி என்கின்ற நிலையிலே மேம்படுத்தக்கூடிய வகையிலோ இல்லை ஒரு வடமாகாண தமிழ் மக்களுடைய தமிழர் தாயகத்தினுடைய ஒரு ஒரு நிலை பற்றிய ஒரு பார்வையாகவோ இல்லாமல் கடந்து செல்கின்ற ஒரு நிலைமை, அதாவது வழக்கமான ஒரு சந்திப்பாகத்தான்
ஒரு ஊடக தலையங்கங்களோடு, ஊடக செய்திகளோடு கடந்து செல்கின்ற சந்திப்புகளாகத்தான் அவை இருந்தது. ஆனால் வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு, அவர் மிக ஒரு காத்திரமான சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். அந்த வகையில் தான் இந்த அ உலக வங்கி பிரதிநிதிகளும் வருகை தந்து வடமாகாணத்திலே அபிவிருத்தி முன்னெடுக்க வேண்டியதனுடைய அவசியங்கள் தொடர்பாக வலுவாக ஆராயப்பட்டு, அதிலே 500 மில்லியன் ரூபா பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்களை வடமாகாணத்திலே முன்னெடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டிருந்தது. இப்ப இதுவரை அந்த அந்த வேலை திட்டங்கள், அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எந்தெந்த விடயங்களுக்கு முதலீடு செய்யப்பட போகின்றது, அது தொடர்பான ஒரு செயல்பாட்டு வரைவு எதுவுமே இதுவரை பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை. அந்த அறிவிப்போடு இந்த விடயமும் அப்படியே இருக்கின்றது. உலக வங்கி வடமாகாண ஆளுநர் செயலகத்தோடு இணைந்து இந்த விடயங்களை எவ்வாறு வடமாகாணத்திலே அவர்கள் தெரிவு செய்ய போகின்றார்கள், அதிலே வடமாகாணத்திலே அடையாளம் காணப்படக்கூடிய தொழில் வாய்ப்பு, தொழில் நிறுவனங்கள், தொழிற்பேட்டைகளை உருவாக்குவது தொடர்பாக ஒரு கள விஜயம் மேற்கொள்ளப்படுமா, இல்லை அது தொடர்பான சூழலியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுமா, இல்லை அது தொடர்பாக எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்கள் செவிசாய்க்கப்படுமா, இது தொடர்பாக எந்த ஒரு தகவல்களும் இல்லை. வெறுமனே இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே சும்மா வெறுமனே ஒரு கலந்துரையாடல் நடத்துவதும், அங்கே ஒரு வாக்குவாதங்கள், ஒரு அநாகரிகமான கருத்து மோதல்களோடு நடைபெற்று குழப்பங்களோடு முடிகின்ற ஒரு சம்பிரதாய நிகழ்வுகளாகத்தான் கடந்து செல்கின்றது. எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலும் அவ்வாறுதான் தரங்கட்டதாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு சரியான நிலையிலே எங்களிடம் எந்த ஒரு திட்டங்களும், எங்களுடைய தமிழர் தாயம் தொடர்பான எந்த ஒரு விரிவான ஒரு செயல்பாட்டு திட்டமோ, ஒரு பொருளாதார கொள்கையோ, இல்ல கல்விக் கொள்கையோ, இல்ல எந்த ஒரு வெளிவார கொள்கையோ எதுவுமே இல்லாமல் நாங்கள் வெறுமனே வாயாலை வடை சுடுபவர்களாகத்தான் இந்த பாராளுமன்ற பேச்சு போட்டி நடத்துகின்ற பேச்சாளர்களாகவும் வீராதி வீரர்களாகவும் தான் நாங்கள் எங்களை இன்றும் வரையறுத்துக் கொண்டு இருக்கின்றோமே தவிர, இந்த ஒரு தகுதி நிலையிலே எங்களை நாங்கள் மேம்படுத்தாதனுடைய விளைவுதான் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே கடந்த கால ஆட்சியாளர்களிலும் இவ்வாறான ஒரு போக்கு இருந்தது. இப்போது இந்த ஆட்சியிலும் அவ்வாறான ஒரு நிலைமை இருப்பதற்கு காரணம் எங்களுடைய பக்க பலகீனங்களை தான் நாங்கள் இதில் முதன்மையாக சுட்டிக்காட்ட முடியும். இதிலே ஆளுநர் அவருடைய தலையீடு எவ்வாறு இந்த விடயங்களை சரி செய்ய போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இதுவரை அந்த அறிவிப்போடு தான் இருக்கின்றது. அதற்கு மேற்கொண்டு இந்த விடயங்களிலே எந்தவித நாங்கள் குறிப்பிட்டதை போன்று என்றால் அதான் மிக முக்கியம். என்றால் அதான் இதுவரை காலம் மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருந்தது. தமிழர் தாயகத்திலே தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் மக்களை விட்டு பிழைக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம். ஒரு குறைந்தபட்சம் அவர்களோடு கலந்துரையாடி பகிரங்கமாக ஒரு கலந்துரையாடல் நடத்தி அவர்களுடைய ஒப்புதலுடன் இந்த விடயங்கள் செய்தது என்கின்றது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய கடமைக்கு தள்ளப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் கடந்த சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னர் கூறியிருந்தேன். அந்த OMB அலுவலக ஒரு நிர்வாக பணிப்பாளர் அன்றைய தினம் கூறியிருந்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிபந்தனையற்ற அரசியல் படுக்கையில இருந்தபோது இந்த OMB அலுவலகத்துக்கு அவர்கள்தான் ஒப்புதல் வழங்கினார்கள் என்று. வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகம் என்ற ஒன்றை பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்த போது, காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் என்ற ஒரு பெயரை உங்களுடைய பிரதிநிதிகள் முன்மொழிந்தார்கள் என்ற விடயத்தை அவர்கள் சபையில இருக்கத்தான் இந்த விடயம் சபையிலே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட என்று கூறுகின்ற போதுதான் எங்களுக்கு தெரிகின்றது எங்களுடைய இவ்வாறு பேர் அயோக்கியத்தனமாக செயல்பட்டிருக்கின்றார்கள் என்று. அவ்வாறு இல்லாமல் ஒரு களவாக எங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து கள்ளத்தனமாக அங்கே உடன்பாடுகளை எட்டப்பட்டு அந்த விடயங்களை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பகிரங்கமாக அவ்வாறான சந்திப்புகள் நடைபெறுகின்ற போதுதான் அவர்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் கேள்வி கேட்க முடியும். மக்கள்னால் நீங்களும் சேர்ந்துதான் இதற்கு ஓமன்றீர்கள், இதற்கு பிறகு எங்களோடு வந்து போராடுகின்றீர்கள் என்பதாக அவர்களை கேள்வி எழுப்ப முடியும். என்று பாருங்கள், மன்னாரிலே காற்றாலை திட்டம், அதானியினுடைய இவர்களுக்கு அந்நிய செலாவணி வர வேண்டும். இந்தியாவிலே மோடியினுடைய ஒரு நிதி பினாமியாக இருக்கின்ற அதானி குழுமத்தை கண்மூடித்தனமாக அவர்கள் இங்கே சிபார்சு செய்கின்றார்கள். அதை இவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே அந்த அதானி குழுமத்தினுடைய அந்த காற்றாலை திட்டத்தை மன்னார் மாவட்டத்தை மையப்படுத்தியதாக அந்த காற்றாலை மற்றும் மாற்று வலு கொண்ட அந்த எரிசக்தி அந்த இது மின் உற்பத்தி துறையை மையப்படுத்தியதாக பெரும் முதலீடு உள்ளீர்க்கப்பட்டது. அது இப்போது தட்டு தடுமாறி இழுவறியிலே இருக்கின்றது. அந்த விடயம் கூட அங்க பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஆகவே அந்த அந்த திட்டம், காற்றாலை திட்டம் நாட்டுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் தேவை. ஆனால் அது தமிழர் தாயகத்திலே தமிழர்களுடைய தலையிலே கொண்டு வந்து ஒரு ஏற்கனவே அவர்கள் போரினால் நொந்து நொடிந்து போய் இருக்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் மரமேறி விழுந்தவனை மாடேறி மிதித்த கதையாக மேலும் வடகிழக்கு தமிழர்களை ஒரு நலிவுற்று வேறு பல தாக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய வகையிலே இந்த திட்டங்கள் வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆகவே அப்படியான ஒரு நிலைமையிலே பாருங்கள், இப்ப எங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அந்த விடயங்களை கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த OMB அலுவலகத்தை போன்று இவர்களும் அங்கே கள்ளத்தனமாக இந்த விடயங்களிலே கமுக்கமாக இருந்து கொண்டு இந்தியாவிடமும், இந்த சிங்கள அரசாங்கத்திடமும் கையூட்டுகளை பெற்றுவிட்டு, எலும்பு துண்டுகளை பெற்றுவிட்டு சத்தம் போடாமல் இருக்கின்றார்களோ தெரியவில்லை. இன்று அந்த மக்கள் அதுக்கு எதிராக போராடுகின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள்ல அந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கோம். அந்த காற்றாலை அமைக்கப்பட்டதன் காரணமாக கடலிலே பாரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. கடலிலே இயற்கை சமநிலை குழம்பி இருக்கின்றது. அந்த மீன்களுடைய போ அ இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் பல ஒரு குறைபாடுகள் இருக்கின்றது. இந்த காற்றாலைகள்லாம் மக்களே இல்லாத ஒரு வனாந்தர பிரதேசங்களில் அமைக்கப்பட வேண்டிய நேரத்திலே, மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகளிலே, இல்லை மக்கள் ஒரு தொழில் சார்ந்து அந்த தொழில் அ அ அ அடிப்படையாக இருக்கின்ற அந்த வளங்களை பாதிக்கக்கூடிய வகையிலே, அந்த இயற்கை சமநிலையை பாதிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது. இதுபோன்று இந்த திட்டங்களும் அமைந்து விடக்கூடாது என்று சொன்னால், அந்த திட்டங்கள் தொடர்பான பகிரங்க அறிவிப்பு வர வேண்டும். இதுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் தொடர்பான சூழலியல் அறிக்கை இதுதான். இன்று கடத்தொழில் சார்ந்து கடல் அட்டை பண்ணைகள் அமைக்கப்படுகின்றது. அந்த கடல் அட்டை பண்ணைகள் அமைக்கப்படுகின்ற போது, அந்த நாரா நிறுவனம், நெப்டா நிறுவனம் என்று சொல்லி அரசாங்கத்தினுடைய இந்த கடத்தொழில் நீரியல் வளத்துறைக்கு கீழாக ஒரு ஆய்வு நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த ஆய்வு நிறுவனங்கள் அந்த திட்டத்தை வழிமொழியக்கூடிய வகையிலே போலியான அறிக்கைகளை அவர்கள் தயார் செய்துவிட்டு, அதை அந்த கோப்புகளிலே ரகசியமாக இணைத்து விட்டு அவர்கள் அங்கே கணக்கு காட்டுகின்றார்கள். நாங்கள் இதெல்லாம் பெற்று விட்டோம் என்று. ஆனால் அது பகிரங்கப்படுத்தப்படுவதில்லை. அந்த கடல் அட்டை பண்ணைகள் அமைக்கப்படுகின்ற போது, அந்த எங்களுடைய அந்த வடபகுதி கடல் பரப்பிலே அதனால் ஏற்படக்கூடிய சூழலியல் தாக்கங்கள் என்ன? அதன் மூலமாக எங்களுடைய பாரம்பரிய மீன்பிடி முறையில என்ன விதமான தாக்கங்கள் ஏற்படும்? அந்த தாக்கத்தின் மூலமாக எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படும்? இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடர்பாக ஒரு விரிவான ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இந்த ஒட்டுமொத்த ஆய்வு, இந்த சூழலியல் அறிக்கைகள் மற்றும் எங்களுடைய சமூக வாழ்வியல், எங்களுடைய தொழில் சார்ந்து, எங்களுடைய பௌதீக நிலைகள் சார்ந்து ஆய்வு அறிக்கைகள் பெறப்பட்டு, அவை அனைத்துமே மக்களுடைய நிலையிலே, எங்களுடைய தமிழர் தாயகத்தினுடைய ஒரு நிலைபேறான ஒரு நிலையை உறுதி செய்யக்கூடிய வகையிலும், எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையிலும் கரிசனை கொண்டு அவை அனைத்துமே பகுப்பாய்வு செய்து, அதன் பின்னரால் முடிவெடுக்கப்பட வேண்டும் இந்த திட்டம் இங்கே உகந்ததா இல்லையா என்று. உங்களுக்கு தெரியும், வடமாகாண முதலமைச்சராக விக்னேஸ்வரன் அவர்கள் இருந்தபோது இவர்கள் அந்த பேரீச்சை மரத்தை கொண்டு வந்து இங்கே நடுவது தொடர்பாக இது ஒரு விடயத்துக்கு அங்கிருந்து ஒரு ஒப்பந்தம் வந்தது. ஆனால் அவர் அந்த விடயங்களை அந்த எங்களுடைய சூழலுக்கு அது பொருத்தமில்லை என்ற காரணத்தினால் அந்த விடயங்களை அவர் திருப்பி அனுப்பினார். ஆனால் அவருக்கு இதனுடைய உண்மையான பரிமாணங்கள் வெளிப்படுத்தப்படாத காரணத்தினால் வந்த திட்டங்களை எல்லாம் திருப்பி விட்டார் என்ற ஒரு பழியை அவர் மீது சுமத்தி கொண்டு அவர் அதை திருப்பி அனுப்பினதன் ஊடாக எங்களுடைய வளங்கள், எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த எங்களுடைய அந்த சூழல் பாதுகாக்கப்பட்ட தொடர்பாக யாருமே பேசுவதில்லை. அப்படியாக இந்த விடயங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு எங்களுடைய நிலையிலே நின்று கொண்டு பார்க்கக்கூடிய வகையில் இருக்கணும். அதை எங்களுடைய வடமாகாண தற்போதைய ஆளுநர் அவர்கள் உறுதி செய்வாரா? இந்த உலக வங்கிகளோடு இணைந்து, இல்லை வேறு தரப்போடு இணைந்து மேற்கொள்ளப்படுகிற இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் எங்களுடைய வடக்கினுடைய இயல்புத்தன்மையை மாற்றாமல் இருக்குமா? இல்ல எங்களுடைய மக்களுக்கு முதன்மை இடம் கிடைக்குமா? இப்படியான கேள்விகளுக்கு எந்த பதிலுமே இல்லை. இந்த பதில்கள் கிடைக்காமல் இந்த விடயங்களை எல்லாம் அபிவிருத்தி வருகின்றது என்பதற்காக நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையிலே நாங்கள் பயணித்து விட முடியாது என்பதை தான் இந்த இடத்துல பொறுப்போடு சுட்டிக்காட்ட முடியும். நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் பல கூறினீர்கள், வெறுமனவே ஒரு கலந்து சம்பிரதாய ஒரு நிகழ்வாக கலந்து அப்படியே சென்று விடுவார்கள், மறைந்து விடுவார்கள். அதற்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டான் என்று நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். உலக வங்கி இவ்வாறு முன்வந்திருக்கின்ற நேரத்தில் ஆளுநர் தொடர்பாக நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது, ஆளுநர் யாழ் வணிகர் சங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை தொடர்பாக யாரை தொடர்பு கொண்டார்கள், என்ன காரணத்துக்காக ஆளுநர் முதலீடு தொடர்பாக என்ன கூறினார் என்ற விடயத்தை கூற முடியுமா? உண்மையிலே யாழ் வணிகர் கழகம் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தது. வடமாகாணத்திலே ஒரு 5 முதலீட்டு வலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முதலீட்டு வலயங்களிலே முதலீடு செய்வதற்கு நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற தமிழ் முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வருவதனூடாக எங்களுடைய தமிழர் தாயகத்தை ஒரு அபிவிருத்தி பாதையிலே முன்கொண்டு சென்று ஒரு வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும் என்கின்ற ஒரு அழைப்பை யாழ் வணிகர் கழகம் விடுத்திருக்கின்றது. நிச்சயமாக யாழ் வணிகர் கழகத்தினுடைய ஒரு தன்னிச்சையான ஒரு அழைப்பாக நாங்கள் இதை கருத முடியாது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் தரப்பினர் யாழ் வணிகர் கழகத்தினை அவர்களையும் அணுகி அவர்களோடு நடைபெற்ற கலந்துரையாடலுடைய
ஒரு பிரதிபலிப்பாக இவர்களும் அந்த அழைப்பை விடுத்திருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். ஏற்கனவே வடமாகாண ஆளுநரும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தமிழ் முதலீட்டாளர்கள், குறிப்பாக புலம்பெயர் முதலீட்டாளர்கள் வடமாகாணத்திலே முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல சந்தர்ப்பங்களிலே விடுத்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு பின்னணியில் தான் இப்போது இந்த வடமாகாணத்திலே 5 முதலீட்டு வலயங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்தியா கூட பல முதலீடுகளை வடக்கு மையப்படுத்தியதாக முன்கொண்டு செல்கின்றது. ஏற்கனவே கடந்த அரசாங்கம் கூட காங்கேசந்துறையிலே ஒரு முதலீட்டு வலயத்தை உருவாக்கியிருந்ததாக. காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை இனிமேல் இயங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கின்றது. அந்த சீமெந்து தொழிற்சாலை சீமெந்து தொழிற்சாலை குறித்தான அதை சூழ இருக்கின்ற ஒரு கணிசமான ஒரு பெரும் நிலப்பரப்பை ஒரு முதலீட்டு வலயமாக அறிவித்து அங்கே நான் நினைக்கிறேன் இந்தியாவோடு இணைந்ததாக அந்த முதலீட்டு வலயத்தை ஸ்தாபித்து அங்கே ஒரு தொழில் துறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை கடந்த அரசாங்கத்தில் அந்த விடயங்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அது இந்த அரசாங்கத்திலும் அந்த இந்தியாவுடனான உடன்பாடுகளிலே அந்த காங்கேசந்துறை முதலீட்டு வலயம் தொடர்பாகவும் அது இன்றும் ஒரு தொடர்ச்சியாக பேணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பாரிய குழப்பம் இருக்கின்றது. இது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இதிலே உள்ளடக்கப்படுகின்றதா, இல்லை ஒரு பிரத்யேகமாக வடமாகாணத்துக்கு என்று உருவாக்கப்படுகின்றதா? ஏற்கனவே இது கடந்த ஆட்சியிலிருந்து முன்னெடுக்கப்படுகின்றதா காங்கேசந்துறை முதலீட்டு வலயம்? இப்போது இவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அதெல்லாம் ஒரு சுடுகாடாக கிடக்கின்றது. அது அந்த ஒரு காலப்பகுதிகளிலே அந்த இடத்திலே அது இயங்கியது என்பதற்காக அதை நாங்கள் அங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அங்கே வெறும் சுடுகாடாக இருக்கின்றது. அப்ப சுடுகாடாக இருக்கின்ற இடத்திலே ஒரு அது அந்த நேரத்திலே ஏதோ ஒரு விதத்திலே அது கட்டுமானம் கொண்டு வரப்பட்டு அது நான் நினைக்கின்றேன் அந்த ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய அவர் கைத்தொழில் அமைச்சராக இருந்தபோது அந்த கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். சரியாக எனக்கு உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த பரந்த அந்த ரசாயன தொழிற்சாலை அவருடைய தலையீட்டில் வந்ததாகத்தான் நான் நம்புகின்றேன். அப்படியாகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. ஆக இப்போது பொருத்தமான திட்டங்களைத்தான் நாங்கள் கொண்டு வர வேண்டுமே தவிர பரந்தனிலே ஒரு ரசாயன தொழிற்சாலை இருந்து விட்டது என்பதற்காக இப்போது அங்கே பரந்தனிலே அது கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு முன்னர் அங்கே ரசாயன தொழிற்சாலை கொண்டு வரப்படுகின்ற போது இருந்ததை விட இப்போது அதனுடைய பகுதிகள் நிலைமை என்பது வேறு விதமாக மாற்றம் அடைந்திருக்கும். கிட்டத்தட்ட அந்த பகுதியிலே குடிசன நிலப்பாடை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அந்த அயல் கிராமங்களுடைய நிலப்பாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். 30-40 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலைமையை விட இப்போது அந்த அந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையினர் உருவாகி இருப்பார்கள். ஒரு தலைமுறை பெருக்கத்தின் காரணமாக மக்கள் தொகை அங்கே அதிகரித்திருக்கும். குடி அடர்த்தி அதிகமாயிருக்கும். அந்த பரந்தனை சூழ இருக்கின்ற கிராமங்களுடைய குடி அடர்த்தி அதிகமாயிருக்கும். ஒருவேளை விவசாய நிலங்கள் அதிகரித்திருக்கக்கூடும். முன்பு இருந்ததை விட இப்போது விவசாய நிலங்கள் அதிகரிக்கக்கூடும். ஆக இப்போதைய சூழ்நிலையிலே பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அந்த இடத்திலே ஒரு ரசாயன தொழிற்சாலையை கொண்டு வருவது பொருத்தமான விடயமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு விடயத்தை கூற முடியும். மயிலிட்டியிலே உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கசநோய் வைத்தியசாலையாக வடமாகாணத்திலே ஒரு மருத்துவமனை தான் அந்த மயிலிட்டியில இருந்தது, கசநோய் வைத்தியசாலை. அப்போது கூட அங்கே ஒரு மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் தான் அந்த வைத்தியசாலை இயங்கியது. என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த கசநோயாளர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று. அது ஒரு கிருமி தொற்று பரவக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அங்கே மயிலிட்டியிலே அந்த கசநோய் வைத்தியசாலை இருந்தபோது அங்கே அந்த மருத்துவ கழிவுகளை புதைப்பதற்கென்று தனியான ஒரு காணி அங்கே வைத்தியசாலையிலிருந்து ஒரு கணிசமான தொலைவிலே அதற்கென்று சொல்லி அங்கே ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த காணியிலே தான் அந்த கழிவுகளை கொண்டோம். ஆனால் அப்போது கூட கிட்டத்தட்ட அந்த மயிலிட்டி கிராமத்திலே 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே வசித்தன. ஒரு 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு சிறிய நிலப்பகுதியிலே 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மிக செறிவாக இருக்கக்கூடிய இடத்திலே அந்த கசநோய் வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அது தவிர்க்க முடியாமல் அந்த இடத்திலே அப்போது இருந்தது. அப்போதைய சூழ்நிலையிலே அது ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய நிலைமை இருந்தது. அதற்கு பின்னர் 90ஆம் ஆண்டு உயர் பாதுகாப்பு நிலையமாக அது கொண்டு வரப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த விடயம் தவிர்க்கப்பட்டு பண்ணையிலே அந்த கசநோய் வைத்தியசாலை நிறுவப்பட்டது. 2016-17க்கு பின்னர் வடக்கு மீள்குடியேற்றத்தின் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு மயிலிட்டி விடுவிக்கப்பட்ட போது பலர் மீண்டும் அந்த மயிலிட்டியிலே கசநோய் வைத்தியசாலையை கொண்டு வர வேண்டும் என முயற்சி எடுத்தார்கள். அப்போது பிரதேச மக்கள், பிரதேச சமூக மட்ட அமைப்புகள் எல்லாம் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். என்றால் இப்ப 90ஆம் ஆண்டுக்கு முன்னரே கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் என்று சொன்னால் இப்ப கிட்டத்தட்ட 2000 குடும்பங்களுக்கு மேல் குடும்பங்கள் பெருகிவிட்டது. இப்போது மயிலிட்டியிலே அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு வீடுகளை அந்த அடுத்தடுத்த தலைமுறை பெருக்கத்தின் காரணமாக அவர்களுக்கு அங்கே ஒரு நிலத்தை பெறுவதென்பதை அவர்கள் வீடுகளை அமைப்பதற்கு நிலங்கள் இல்லாத திண்டாடி கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கு. அவ்வளவுக்கு குடி அடர்த்தி பெருகிவிட்டது. இப்படியான சூழ்நிலையிலே அந்த இடத்துல இப்ப புதிதாக ஒரு கசநோய் இருந்தது என்பதற்காக அங்கே ஒரு கசநோய் வைத்தியசாலையை கொண்டு வருவதற்கு எந்தவித அவசியமும் இல்லை. இப்போதைய சூழ்நிலை நீங்கள் 90ஆம் ஆண்டுக்கு முன்னர் அங்கே அமைக்கப்பட்ட சூழ்நிலை என்பது அது வேறு சூழ்நிலை.
இன்று உங்களுக்கு கசநோய் வைத்தியசாலை என்று சொன்னால் அது அது ஒரு தனித்துவமாக பேணப்பட வேண்டிய இடம். அந்த சூழலே ஒரு ஒரு நோய் கிருமி பரவக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த பண்ணை பகுதியிலே அந்த அயலிலே இருப்பவர்களே கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ம். ஆகவே இப்போதைய சூழ்நிலையிலே வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களிலே எத்தனையோ இடங்கள் இருக்கின்றது. ஒரு பிரத்யேகமாக அந்த வைத்தியசாலை அமைத்து அதன் மூலமாக ஏற்படுகின்ற நோய் தொற்று சமூகத்திலே பரவாமல் இருக்கக்கூடிய பல பிரதேசங்கள் இருக்கின்றது. அவ்வாறான இடங்களிலே இந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும். இப்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய கடத்தொழில் அமைச்சர் உள்ளிட்டவர்கள் இந்த தேர்தல் பரப்புரை வாக்குறுதிகளை அவர்களுக்கு என்ன வாக்குறுதி அள்ளி வழங்குவது இலகுவதானே என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பிரதமர், ஜனாதிபதி சகலரும் சகட்டு மேனிக்கு வாக்குறுதி அள்ளி வழங்கின பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீண்டும் இயங்க வைப்போம். காங்கிரஸ் சீமெந்து தொழிற்சாலை காங்கிரஸ் சீமெந்து தொழிற்சாலை என்ன இருக்குது? வெறும் அந்த யானை விழுங்கின விளாம்பல கோதுமாய் தான் கிடக்குது. அந்த உயர்வாதாப்பிலைய காலப்பகுதிகளில் இராணுவத்தினர் அந்த முஸ்லிம்களை பயன்படுத்தி அங்கே இந்த இராணுவ இரும்புகள் அத்தனையுமே உபகரணங்கள் அனைத்தையுமே கலட்டி விட்டு காசாக்கி விட்டார்கள். வெறும் அந்த வெளியேந்து பார்க்கின்ற போது அந்த அமைப்பு மட்டும்படிய கோபுரங்கள் இருக்கின்றது. அங்கே உள்ளே பார்த்தால் யானை விழுங்கி விட்டு வெளியே தள்ளிய விளாம்பல கோதுதான் அது இருக்கின்றது. அங்கே இயக்க வைக்க முடியாது. உலகத்திலே மிக மிக தரமான நம்பர் 1 சீமெந்தாக காங்கிரஸ் சீமெந்து இருந்தது என்பது மறக்க முடியாத உண்மை. ஆனால் இன்று அதை இயங்க வைக்க முடியாது. இயங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. ராமதரன், நாங்கள் இப்பொழுது பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். மிகவும் சுருக்கமாக இப்போ நீங்கள் கூறிய விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது முதலீடு செய்வதற்கு மண்ணிலும் சரி புலத்திலிருந்தும் முதலீடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இலங்கை தீவில் இருக்கின்ற இந்த நிலைமைகள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத அனுர குமாரநாயக்கவுடைய அரசாங்கம் வந்த பின்பு எந்த ஒரு மாற்றமும் இல்லாத நேரத்தில் இவ்வாறான சூழலில் நம்பி அங்கே புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்கள் முதலீடு செய்வது ஒரு சரியான விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்ல ரிஸ்கான விஷயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இப்போ அதைத்தான் இப்போ சற்று முன்னர் கூறியதை போன்று இந்த விடயங்களுக்கெல்லாம் விடை காணாமல் இங்கிருந்து ₹1 தன்னு நாங்கள் முதலீடு செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இதுதான் உண்மை. இன்று அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளுக்காக, தேர்தல் ஆதாயத்துக்காக முன்னர் அவர்கள் செய்யாதையெல்லாம் நாங்கள் செய்கின்றோம் என்று காட்டுவதன் ஊடாக தங்களை ஒரு மாற்றம் என்பதாக காட்ட முற்படுகின்றார்களே தவிர, நாங்கள் சுட்டி காட்டுவதை போன்று ஒரு சூழலியல் பார்வையோடு இல்லை வடமாகாண மக்களுடைய நிலைபேறான அபிவிருத்தி, அவர்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை முறை, கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை சிதைக்காத வகையிலே இந்த விடயங்களை முன்னெடுக்க முடியுமா என்கின்ற எந்தவித ஆய்வும் இல்லாமல், எந்தவித அறிவும் இல்லாமல் வெறுமனே அவர்களுடைய தேர்தல் நோக்கத்திற்காக மட்டும் இந்த விடயங்கள் கையில் எடுக்கப்படுகின்ற போது எவ்வாறு நாங்கள் முதலீடு செய்ய முடியும்? இப்போது வேதநாயகன் அவர்கள் இருக்கின்றார். நாளை ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமாக அவர் மாற்றப்படலாம். அவர் நிரந்தரமாக அந்த பதவிக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்டவர் அல்ல. அது அரசியல் சூழல்கள் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமே இப்போது 6 மாதத்தை கடந்திருக்கின்ற 1 வருடத்தை கடக்குமா, இல்லை 18 மாதத்தை கடக்குமா, இல்லை 24 மாதத்தை கடக்குமா என்பதே ஒரு பூரண ஆயுசு நித்திய கண்டம் என்பதை போன்றுதான் இந்த அரசாங்கம் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அரசாங்கமே அவ்வாறு ஊசலாடி கொண்டிருக்கின்ற போது வடமாகாண ஆளுநருடைய ஆயுள் காலம் என்பது எவ்வளவு? வடமாகாண ஆளுநருடைய நிலைப்பாடு தொடர்பாக பல ஐயப்பாடுகள் இருக்கின்றது. அவருடைய நியமனத்தை நாங்கள் வரவேற்றோம். ஆனால் இன்று அவருடைய நியாயாதிக்க எல்லைக்குள்ளாகத்தான் பணைய அபிவிருத்தி சபைக்கு சகாதேவன் என்கிற ஊழல் பெருச்சாலியை கொண்டு வந்து போட்டார்கள். செல்வின் அவர்களை நியமித்து விட்டு அவர்களை வெளியேற்றினார்கள். இதற்கு ஆளுநருடைய நடவடிக்கை என்ன? ஏன் அந்த இடத்திலே அவர் தலையிட்டு அந்த நீதியை நிலைநாட்ட முடியவில்லை? செல்வின் அவர்களை மீண்டும் அந்த பொருத்தமான அதிகாரியை அதில் நியமிக்க முடியவில்லை. அதிலே ஏன் அவரால் தலையீடு செய்ய முடியாமல் போனது? அவரை கடந்து வடமாகாணத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்ளூர் பிரமுகர்களினால் செல்வாக்கு செலுத்த முடிகின்றது என்று சொன்னால் எப்படி இந்த திட்டங்களுக்கு ஆளுநரால் பாதுகாப்பு வழங்க முடியும்? ஆகவே ஆளுநர் என்கின்ற ஒரு வெறுமனே சில ஐயப்பாடுகள் வலுவாக நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டு வருகின்றால் இப்படியான ஒரு சில ரப்பர் ஸ்டாம்ப் போன்று சிலரை நியமித்து விட்டு அவரை நம்பி நீங்கள் கொண்டு வாருங்கள், அவரை ஒரு ராளை போட்டு சுறா பிடிப்பதை போன்று இப்படியானவர்களை நியமித்து விட்டு அதன் மூலமாக சில விடயங்களை சாதிக்கலாம் என்கின்ற ஒரு கனவோடு தான் இவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் ஒன்று எண்ணத்து ஒன்று. இதே நேரத்தில் மிகவும் சுருக்கமாக யார் குத்தினாலும் அரசியாகலாம் தான். இப்போ நீங்கள் பாருங்கள், வடக்கு கிழக்கில் ஒரு தொழிற்பேட்டுகளும் இல்லாத நேரத்தில் இளையவர்களுக்கு ஒரு வாய்ப்பை எடுத்துக் கொடுக்க போகும் என்று கூறுகிறார்கள். அப்படியான கருத்துக்களை முன்வைப்பவர்கள் மயானத்திலே வாழ்வதற்கு தயாரா என்கின்ற என்னுடைய கேள்விக்கு முதலில் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். மயானம் சுடுகாடு பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டு மிக அழகாக காட்சி அளித்தாலும் எங்களுடைய வீட்டு வரவேற்பறையை விட, இல்லை எங்களுடைய படுக்கை அறையை விட, இல்லை எங்களுடைய வீட்டு கழிப்பறையை விட மிக அழகாக நேர்த்தியாக ஒரு பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு சுடுகாடாக இருந்தால் அந்த சுடுகாட்டிலே அத்தனை வசதிகளும் இருக்கு என்பதற்காக உங்களால் போய் சென்று படுத்துறங்க முடியுமா? அப்படித்தான் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியும். நான் சற்று முன்னர் அதைத்தான் விரிவாக கூறியிருந்தேன்.
என்று பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அப்போது இருந்த சூழல் வேறு, இப்போது பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அங்கே கொண்டு வரும் என்று கங்கணம் கட்டி கொண்டு பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அமைத்தால் அங்கிருந்து வெளியேறுகின்ற கழிவு எங்கே கொண்டே புதைப்பீர்கள்? அந்த எங்களுடைய ஆணையரவு கடலிலா இல்லை எங்களுடைய நிலத்திலா? எங்களுடைய நிலத்திலே அந்த கழிவை கொண்டே பரந்தன் ரசாயன தொழிற்சாலை கழிவுகளை புதைக்கின்ற போது அதன் மூலமாக வருகின்ற ஆபத்து வருங்கால சந்ததி யார் எதிர்கொள்வது? அந்த அயல்பகுதியில் இருக்க விவசாய நிலங்கள் மலடாக்கப்படும். எங்களுடைய இளைஞர், எங்களுடைய அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் என்பது ஒரு ஒரு குறைபாடுகளோடு அதனுடைய தாக்கம் அந்த கருவியிலே பிள்ளைகள் ஏற்படும். என்று தமிழ்நாட்டில் நாங்கள் எத்தனையோ தொழிற்சாலைகளை பார்க்கின்றோம். அந்த தொழிற்சாலையின் காரணமாக அங்கே எவ்வாறான குறைபாடான குழந்தைகள் பிரசவித்துக் கொண்டிருக்கின்றன. அவை பரந்தனிலே அவ்வாறான ஒரு ரசாயன தொழிற்சாலை அமைக்கப்படுமாக இருந்தால் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த கசநோய் வைத்தியசாலை நாங்கள் மயிலிட்டியில இருந்ததற்காக மயிலிட்டியிலே கொண்டு அமைக்க வேண்டும், பண்ணையில இருந்ததற்காக பண்ணையிலே போட வேண்டும் என்று அமைத்து விட்டு அங்கே ஒரு கசநோயாளி அவர் இருமுவாராக இருந்தால் பல அடி தூரத்துக்கு பல மீட்டர் தொலைவுக்கு அதனுடைய அந்த கிருமிகள் பரவக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதேவாறு நாங்கள் முகாமைத்துவம் செய்ய போகின்றோம். இல்லை அங்கே பெறப்படுகின்ற கழிவுகள், அங்கே இருக்கின்ற நோயாளிகளை பராமரிக்கின்ற போது அவர்களுடைய உடைமைகளை எவ்வாறு நாங்கள் அப்புறப்படுத்த போகணும், அதை எவ்வாறு நாங்கள் கழிவகற்றல் முகாமைத்துவத்தை செய்ய போகணும், அது எவ்வாறு எங்களுடைய சூழலிலே மக்களை பாதிக்காத வகையிலே எந்த திட்டமும் இல்லை. இப்படியாக ஒரு மலட்டுத்தனமாக வெறுமனே வேலை வாய்ப்பு வருகின்றது, எங்களிடத்தில் அபிவிருத்தி வருகின்றது என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை செய்வோமாக இருந்தால் நாளை வடமாகாணம் சுடுகாடாக போய்விடும். அந்த சுடுகாட்டிலே நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கின்றோமா? இதை நாங்கள் ஒரு கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. அதை விட வடமாகாணத்தில் இந்த திட்டங்கள் வருகின்ற போது இன்று வரை வடமாகாணத்துக்கான ஒரு சுயமான நிர்வாக அதிகாரம் இல்லை. எல்லாமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு செல்லப்படுகின்றது. ஆகவே முழுமையாக ஒரு மத்திய அரசினுடைய முகவராக இருக்கின்ற ஆளுநர் இன்று நல்லவராக இருக்கலாம், நாளை அரசியல் சூழ்நிலை மாறுகின்ற போது அங்கே ஜீவன் தியாராயமாதோ இல்லை சுரேன் ராவன் போன்ற ஒரு அடிமைகள் வருகின்ற போது, இல்லை அடிவரடிகள் வருகின்ற போது நிலைமை எவ்வாறு இருக்கும்? இப்படியான நிலைமைகளுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லாமல் வேலை வாய்ப்பு வருகின்ற அபிவிருத்தி வருகின்ற என்பதற்கெல்லாம் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இல்லை நல்லவர் ஒருவர் இருக்கின்ற என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு முதலீடுகளை செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் பொறுமை காக்க வேண்டும். எங்களுக்கான ₹1 இருந்தாலும் அந்த முதலீட்டுக்கு உத்தரவாதம் இருக்க வேண்டும். வடமாகாணம் என்பது தமிழர்களால் தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு நிர்வகிக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் பெறப்படுகின்ற வரை எந்த ஒரு முதலீடுகளுக்கு நாங்கள் முன்வராது இருப்பதுதான் ஒரு மிக இப்போதைய சூழ்நிலையிலே அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கம் என்ன இந்த அரசாங்கம் வந்தாலும் இலங்கையிலே வடமாகாணத்துக்கான ஒரு சுய அதிகாரம் உறுதிப்படுத்தப்படாமல் நாங்கள் இந்த விடயங்களை தலையீடு செய்வது என்பது அனைத்துமே ஒரு வீணாக போகக்கூடிய ஒரு நிலைமையை தான் இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட முடியும். மிகவும் சிறப்பாக உங்களுடைய ஆதங்கத்தை, அங்குள்ள நிலைமைகளை நீங்கள் உன்னிப்பாக அவதானித்து எவ்வாறு எங்களை கொண்டே மடக்கி விடுவார்கள், இது ஒரு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் என்று கூறினீர்கள். உத்தரவாதம் இல்லாமல், அதாவது அரசியல் தீர்வு ஒன்று இல்லாமல் முதலீடு செய்வது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயமாக நீங்கள் இங்கே சுட்டிக்காட்டியதற்காக உறவுகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். இராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.